ஸோ வணக்கம். கனித்தமிழ் 2024 இதனுடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோகோலே கவனிச்சிருப்பீங்க, நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கலாம். பாட் டு பாட் அப்படின்னு போட்டிருக்கோம். பாட் டு பாட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழடியில் பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு கருப்பு கலந்த ஒரு ஓடு, பானை ஓடு, அதில் தமிழியோட எழுத்துக்கள் கிடச்சிருக்கும். அதுதான் நம்மளோட பழமையை குறிக்கிற ஒரு குறியீடு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய புது உலகத்தில் சாட்பாட்ஸ், சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனரேட்டிவ் ஏஐ டெக்னாலஜி, இந்த உலகத்தில் இந்த தளத்தில் தான் தமிழ் இன்னைக்கு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அந்த புதிய தளத்துக்கு தமிழை எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற விஷயம்தான் இந்த கனித்தமிழ் மாநாடு 2024. அதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த திருக்குறள்.ai அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராடக்ட் சாஃப்ட்வேரை லான்ச் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திருக்குறள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, எல்லாமே குப்பையாக இருக்குது, ஒரே அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்குது. திருக்குறளே பார்க்க முடியல, அதில் அட்வர்டைஸ்மெண்ட் தான் கண்ணுக்கு தெரியுது. காப்பி பண்ண முடியாது, பேஸ்ட் பண்ண முடியாது, சர்ச் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, திருக்குறள் தமிழர்களுக்கு ஒரு பைபிள் மாதிரி, அதோடு கூட மாத்திரம் இல்லாமல் இது உலக பொதுமுறை, அது அடுத்த கட்டத்துக்கு ஓப்பனாக, ஃப்ரீயாக, சிம்பிளாக, ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி எப்படி மாற்றுறதுன்னு டிசைட் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த திருக்குறள்.ai. இதில் போனீங்கன்னா திருக்குறளில் வந்து நீங்கள் சாட் ஜிபிடி மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டைலில் என்ன கொஸ்டின் வேணால் கேட்கலாம். நீங்கள் இங்கிலீஷில் கேட்கலாம், தமிழில் கேட்கலாம், ஈவன் தங்கிலீஷில் கூட கேட்கலாம். உதாரணத்துக்கு தங்கிலீஷ்லன்னா இங்கிலீஷ்லேயே வந்து மழையை பற்றி இருக்கக்கூடிய குரல்லாம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது அந்த குரல்லாம் கரெக்டாக சொல்லும். அந்த இதோட மாத்திரம் இல்லாமல் இதில் 4 பேருடைய உரை விளக்கம் இருக்கு. திருக்குறள் உரை விளக்கம் இருக்கு, கலைஞருடைய உரை, மூவாவுடைய உரை, பரிமேல் அழகருடையது, சாலமன் பாப்பையா, இந்த 4 பேருடைய உரை விளக்கம் இருக்கு. இங்கிலீஷ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ திருக்குறளுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் உலக லெவலில் முதல் முறையாக நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பெனிஃபிட் அடையணும் அப்படின்றது எங்களோட ஆசை. நான் டெமோ பார்த்தேன், டெக்ஸ்ட் பேஸ்ட் क्वेश्चन அண்ட் ஆன்சர், வாய்ஸ் பேஸ்டாவும் இது அவைலபிள். இப்பொழுதைக்கு நாங்கள் இதை டெக்ஸ்ட் பேஸ்டு தான் பண்ணியிருக்கோம். அடுத்த ரிலீஸில் இமீடியட்டாக என்ன பண்ண போறோம்னா வாய்ஸ் பேஸ்டாக பண்ண போகிறோம். அது வந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அதை பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஜெனரலா இப்போ ஆண்ட்ராய்டு ஆப் அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னீங்க. பட் மெயினா திருக்குறள் அப்படிங்கும்போது யாருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு டீச் பண்ற மதர்ஸ்க்கு இது தேவையா இருக்கும். ஸோ அப்போ ஆப் மாதிரியான விஷயம் இருந்தால் தானே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இது ஆப்பை விட இது ஈஸி. ஏன் ஆப் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, ஆப் வந்து நீங்கள் வெப்சைட் போய் ஒரு ஆப் ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும், அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. இதில் மொபைல் காம்பேட்டிபிளாகவே இருக்கும். மொபைல்லே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நீங்கள் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உங்களுடைய ஃபோனில் இடத்த ஆக்குப்பை பண்ணாது. பிடபிள்யூஏ இருக்குது. பிடபிள்யூஏன்னா ப்ரோக்ரெசிவ் வெப் ஆப்னு பேர். ரொம்ப லைட் வெயிட், ஒரு 10 கிலோபைட்டு தான் உங்களுக்கு அது ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக லைட் வெயிட்டாக உங்களோட ஃபோனை இடத்த நிறையா பிடிச்சிக்காத மாதிரி பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. இப்பொழுதைக்கு அடுத்த ப்ராஜெக்டா எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சங்கம் லிட்ரேச்சர் இருக்கு இல்லைங்களா, சங்கம் தொகுப்பு, அந்த சங்கம் தொகுப்பை வந்து இந்த மாதிரி சாட் பாட்டில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட், அது பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இதில் டெக்னாலஜியை விட இதில் முக்கியமான விஷயம் வந்து கண்டென்ட் தான். ஸோ திருக்குறளுக்கு வந்து நிறைய கண்டென்ட் கொஞ்சம் ரெடிமேடாக அவைலபிளாக இருந்துச்சு. எங்கள் டீமில் அர்ஜுன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஏற்கனவே அதை கொஞ்சம் ஒர்க் பண்ணி வச்சிருந்தார் அந்த கண்டென்ட். அதனால நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் அதை. ஸோ இது கிரியேட் பண்றதுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் 2 வீக்ஸாக தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணாங்க. ஒரு 4 பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வடிவேல், செல்வா, மாயா, அர்ஜுன், இந்த 4 பேரும் சேர்ந்து பண்ண ப்ராஜெக்ட். என்னுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு 10% தான். மொத்தம் அவங்க தான் பண்ணது இது ஆக்சுவலி. இந்த கனித்தமிழ் மாநாடு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, எந்த ஒரு உலகத்தில் வந்து மாறாத விஷயம் மாற்றம் மட்டும்தான். அதாவது சேஞ்ச் இஸ் த ஒன்லி பர்மனன்ட் திங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தமிழ் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா, இன்னைக்கு உலகத்தில் வந்து 10 கோடி பேர் தமிழை பேசுறாங்கன்னா, தமிழ் தன்னைத்தானே புதுப்பிச்சு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மொழி. எது வந்து தன்னைத்தானே புதுப்பிக்க தவறிடுதோ அது அப்சலீட் ஆயிரும். அதனுடைய முயற்சி தான் இந்த கனித்தமிழ் மாநாடு 2024. தமிழை வந்து அடுத்த கட்டத்துக்கு புதுப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம், இளைஞர்களுக்கு குறிப்பாக கொண்டு போய் கொடுக்கக்கூடிய விஷயம். இதே மாதிரி 1999ல நடந்துச்சு.
நடக்குது 25 இயர்ஸ். அடிக்கடி இன்னும் ஃப்ரீக்வெண்டா இது நடக்கும். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரைட்டு. 25 இயர்ஸ்ங்கிறது ரொம்ப பெரிய கேப். எனக்கு தெரிஞ்சு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணணும். இது 5 வருஷம் இஸ் மினிமம் we need to do. If not 10, 25 is a very long time. Yeah. Thank you very much.